கண்டிக்கின்றோம் திருநெல்வேலி மாநகராட்சியை திருநெல்வேலி மாநகர குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கு 30 லட்சம் ரூபாயை நிவாரணம் வழங்கு தொழிலாளியின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கிடு. வாங்க மாட்டோம் தொழிலாளியின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கும் வரை சாவுக்கு நியாயம் கிடைக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம். மாதம் 9ஆம் தேதி துப்புரவு தொழிலாளியாக சுய உதவிக்குழு தொழிலாளியாக வேலை பார்த்த பாலசுப்ரமணியம் என்கிற அந்த 24 வயசு ஒரு தொழிலாளியை இங்கே இருக்கிற அதிகாரிகள் மரத்தில் ஏறி மரத்தை வெட்ட சொன்னதின் காரணமாக அவர் மரத்தில் ஏறுகிற போது கால் தவறி மரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டார். கீழே விழுந்திலிருந்து அவர் அன்கான்சியஸ் ஆகி இங்கே அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அரசு மருத்துவமனையில் 2 நாள் ஆகியும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத காரணத்தால் மதுரையில் வேலம்மாள் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டோம். ஆனால் அந்த சேர்க்கப்பட்ட அந்த தொழிலாளி 24 வயசு அந்த பையன் தொழிலாளி கடந்த நேற்றைக்கு 18ஆம் தேதி அதிகாலை 3:30 மணிக்கு அவன் இறந்து விட்டான். அந்த இறந்த தொழிலாளியுடைய குடும்பம் துப்புரவு தொழிலாளி குடும்பம். எனவே அந்த குடும்பத்திற்கு உடனடியாக 30 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு மாநகராட்சியில் நிரந்தர பணி வழங்க வேண்டும். இந்த மரத்தில் துப்புரவு பணியை தவிர வேறு பணியை செய்ய சொன்ன அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என்னுடைய நெல்லை மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கம் தொழிலாளிகள் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கே முற்றுகை போராட்டத்தை நடத்தினோம். முற்றுகை போராட்டம் நடத்துகிற போது அதிகாரிகள், மேயர், ஆணையாளர் அவர்கள் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அளித்தார்கள். பேச்சுவார்த்தையில் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வலுவாக கூறினோம், எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்திருக்கிறோம். ஆனால் ஆணையாளர் அவர்களோ மேயர் அவர்களோ எங்களுடைய கோரிக்கைகளை எதுவுமே எங்களுக்கு ஒழுங்கான பதில் சொல்லவில்லை. அவர்கள் மேலே நாங்கள் அரசாங்க தளத்தில் மாநில அரசிடம் கேட்டு சொல்கிறோம் என்று பதில் கூறிவிட்டார்கள். எனவே அவர்கள் கேட்டு சொல்லட்டும். கேட்டு சொல்லுகிற வரையிலும் திருநெல்வேலி மாநகராட்சியில் வேலை செய்கிற துப்புரவு பணியாளர்கள் அனைவரும், சுய உதவிக்குழு தொழிலாளிகள், கான்ட்ராக்ட் தொழிலாளிகள், நிரந்தர தொழிலாளிகள் அனைவருமே இன்னையிலிருந்து வேலைக்கு போவதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறோம். அந்த இறந்த தொழிலாளியுடைய உடலையும் இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுகிற வரையிலும், எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிற வரையிலும் உடலையும் வாங்குவது இல்லை என்று முடிவெடுத்திருக்கிறோம். நாளைக்கு ஒண்டிவீரனுடைய நினைவு தினம். எனவே அந்த நினைவு தினம் முடித்துவிட்டு நாளை மறுநாள் காலையில் அனைத்து தொழிலாளிகளும் மீண்டும் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட வருவோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. எந்த விதமான முன்னேற்றமும் பேச்சுவார்த்தையில் இல்லை. நாங்கள் கேட்ட கோரிக்கையை அவர்கள் ₹1 கூட அறிவிக்கவில்லை, 1 பைசா கூட அறிவிக்கவில்லை. எல்லாம் கேட்டு சொல்கிறோம் என்கிறார்கள். அதுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. எங்களுடைய வேலை நிறுத்த போராட்டம் இன்றைக்கு பாளையங்கோட்டை மண்டலம் மட்டும்தான் வேலை நிறுத்தினார்கள். இன்னைக்கு மதியத்தில் இருந்து திருநெல்வேலி மாநகராட்சி முழுவதும் அனைத்து தொழிலாளிகளும் வேலையை நிறுத்துகிறார்கள்.